வணக்கம். வெல்கம் டு எஸ்எஸ்சி ஜிடி 2023 கிராஷ் கோர்ஸ். நம்மளோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மேத்தமெட்டிக்ஸ் சீரீஸ்ல இது பார்ட் 6A 16th ஜனவரி 2023 ஷிஃப்ட் 1ல 20 கொஸ்டின்ஸ் வந்து ரீசனிங் கேட்டிருந்தாங்க. இந்த சீரீஸ்ல ஃபர்ஸ்ட் 10 கொஸ்டின்ஸ் வந்து அந்த கொஸ்டின் எந்த மாதிரி கேட்டிருக்காங்க, இந்த கொஸ்டினுக்கான டஃப்னஸ் லெவல் எந்த மாதிரி இருக்கு, வித்தின் டைம் லிமிட்டை நம்மளால சால்வ் பண்ண முடியுமா, 2024 எக்ஸாம் எழுதும் போது மினிமம் 18+ கொஸ்டின் எப்படி கரெக்டா போறதுக்கான அப்ரோச் இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் கொடுக்குற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம கொஸ்டின் சீரீஸை வந்து பார்க்கலாம். Question number 1. S buy sugar for 40 per kg and sell it X per kg. Due to the fault in the weighing machines, it shows 1 kg when the actual weight வந்து 800 gram. What is the value of X per kg if his profit percentage வந்து 30%? நம்ம கொடுத்த கொஸ்டினை இன்டர்பிரேட் பண்ணிக்கலாம். சரி ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எஸ் வந்து என்னன்னா 1 kg 40 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. ஸோ இப்போ எக்ஸ் வந்து எஸ் வந்து 1 kg வந்து 40 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாரா? இப்போ அந்த 1 kgனா எவ்வளவு? 1000 கிராம். சரி இதை வந்து என்ன நோட் பண்ணிக்கலாம். நான் 1000 கிராம் எவ்வளோக்கு வாங்கியிருப்பேன்? 40 ரூபாய்க்கு வாங்கியிருப்பேன். அடுத்து என்ன சொல்றாங்க? செல்றது வந்து என்ன எக்ஸ் பர் கேஜி, வேல்யூ கொடுக்கல எக்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. இப்ப மிஷினோட ஃபால்ட்னால அந்த 1 கேஜி எவ்வளவு காமிக்குது? 800 கிராம் காமிக்குது. நார்மலா 1000 கிராம் வந்து 40 ரூபானா 800 கிராம் எவ்வளவு வரும்? அதை எப்படி பார்ப்போம்னா இந்த இந்த 1000 கிராம்ல வந்து என்னன்னா பாதி எவ்வளவு? 500 கிராமா. ஸோ இந்த 500 கிராம் போடுவோம். அதாவது 500 கிராம் வந்து என்னன்னா 20 ரூபான்னு வரும். சரியா? அடுத்து இந்த 500ல பாதினா எவ்வளவு? 250 கிராம். ரைட்டா? ஸோ 200 கிராம் பாதினா இதுல என்ன வரும்? ஸோ 10ன்னு வரும். ரைட். அடுத்து நான் 50 கிராம் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணுவேன்? இங்க 5ஆல போடுவேனா? 5 வந்து என்னன்னா 50ன்னு வந்துருமா? ரைட். 50 கிராம். இப்ப நான் அந்த இங்கேயும் வந்து 5ஆல இது பண்ணேன். இப்ப என்ன வரும்? 2 வரும். இப்ப நான் எல்லாத்தையும் கூட்டுவேன். ஸோ 500 இருக்கு, இங்க ஒரு 250 இருக்கு, இங்க ஒரு 50 இருக்கு. எல்லாத்தையும் கூட்டினா 800 கிராம். இப்ப 800 கிராம் எவ்வளவு வருது? இங்க 20, இங்க ஒரு 10, இங்க ஒரு 2, 32. ரைட். இப்ப என்ன மீனிங்னா, ஸோ இந்த இடத்துல எழுதுறேன் பாருங்க. அது என்ன மீனிங்னா, நான் நார்மலா 1000 கிராம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவுக்கு? 40 ரூபாய்க்கு இருந்துச்சுன்னா 800 கிராம் எவ்வளவுக்கு நான் வித்துருக்கணும்? ஸோ 800 கிராம் வந்து 32 ரூபாய்க்கு தான் வித்துட்டு இருக்கணும். ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த மிஷினோட ஃபால்ட்னால 800 கிராமையே நான் எவ்வளவு வித்துட்டேன்? 40 ரூபாய்க்கு வித்துட்டேன்னு சொல்றாங்க. அப்ப 800 கிராம் இருக்கு, எவ்வளவுக்கு வித்துட்டேன்? 40 ரூபாய்க்கு வித்துட்டேன். ஸோ உங்களுக்கு எவ்வளவு வந்து கூடுது? 8 ரூபா வந்து என்ன அப்படின்னா ப்ராஃபிட்டா வருதா? ரைட். இப்ப அவன் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா இந்த ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளவு சொல்றாங்க? 30%. நம்ம இப்ப காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு? இதுதான் 32 தான் காஸ்ட் பிரைஸா? ரைட். இப்ப காஸ்ட் பிரைஸ் வந்து என்னன்னா 32ல இருக்கு. சரியா? ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து என்ன 30% கண்டுபிடிக்கணும். இதுல இருந்து 30% நான் கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து என்ன 2 வேல கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வே வந்து என்ன பாருங்களேன். என்ன பண்ணுவோம்? 30% ஆஃப் வந்து என்னன்னா 32ன்னு போடுவோம். ரைட்டா? ஸோ 30% 30 என்ன 30/100 இன்டூ ஸோ 32ன்னு போடும். இதை அடிச்சோம் அப்படின்னு பார்த்தா நமக்கு ஆன்சர் வரும். இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட். ஸோ செகண்ட் மெத்தட் என்னன்னா ஸோ இதே இதை வந்து என்ன பண்ணுவேன்னா ஃபர்ஸ்ட் வந்து 10% பார்ப்பேன். அதாவது எனக்கு 32 இருக்கு, இதுல 10% பார்த்தா என்ன 3.2ன்னு வரும். ரைட். அப்ப வந்து என்னன்னா நான் 30% என்ன இது 3 போடுவேன். அப்ப 30% ஈக்குவல் டு என்ன போடுவேன்? இந்த 3.2 வந்து 3ஆல போடுவேன். அப்படி போடும்போது எனக்கு வந்து 9 வந்து என்ன 6 வரும். நீங்க அடிச்சாலும் இங்கே வந்து 9.6 தான் வரும். சரி. இப்ப என்ன வந்துருச்சுன்னா 32ல இருந்து 30% ப்ராஃபிட்னால எனக்கு எவ்வளவு வந்து 9.6 வந்துருச்சு. இப்ப நான் ரெண்டையும் கூட்டினா எனக்கு எவ்வளவு வரும்னா 41 வந்து என்ன 6 வருதா? இப்ப என்ன மீனிங்னா அந்த 800 கிராம் வந்து என்ன எவ்வளவுக்கு ஆக்சுவலா வித்துட்டேன்? 41.6க்கு வந்து என்ன வித்துட்டேன். சரியா? இப்ப அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க? மொத்த வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் பர் கேஜின்னு சொல்லிட்டாங்க. அப்ப எக்ஸ் பர் கேஜினா என்ன மீனிங்னா 1000 கிராமுக்கு வந்து என்ன வேல்யூ? அதான் சொல்றேன். அதாவது 1000 கிராமுக்கு வந்து என்ன வேல்யூன்னு கேட்டிருக்காங்க. சரியா? நம்மளுக்கு தெரியும் 800 கிராம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 41.6. இதுல இருந்து வந்து ஒரு 200 கிராம் கூட கொண்டு வரீங்கன்னா என்ன பண்ணுவேன்? எதால பண்ணுவேன்? 4ஆல வந்து அடிப்பேன். ஸோ 4ஆல அடிச்சுன்னா எனக்கு 200 கிராம் வந்துடும். அப்ப 200 கிராம் போடுவேன். இங்க வந்து அதே மாதிரி 4ஆல அடிப்பேன். அடிச்சா எனக்கு எவ்வளவு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10.4 வருது. அவ்வளவுதான். இப்ப இந்த என்னன்னா 200 கிராம் இருக்கு, இங்க 400 கிராம் இருக்கு. ரெண்டையும் கூட்டினா எனக்கு வந்து ஆன்சர் வந்து இந்த இடத்துல எழுதுறேன். சோ எனக்கு எவ்வளவு 800 கிராம் வந்து என்னன்னா 41.6 பிளஸ் வந்து அந்த 200 கிராம் எவ்வளவு 10.4. இது ரெண்டையும் கூட்டினோம் அப்படின்னு பார்த்தா எனக்கு 52ன்னு வரும். சரியா? இதுதான் வந்து ஆன்சர். பட் கொஸ்டின்ல வந்து என்ன 41.6ன்னு கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் வந்து என்னன்னா டிஸ்பியூட்டான கொஸ்டின் தான். நான் நிறைய தடவை வந்து என்னன்னா சால்வ் பண்ணி பார்த்துட்டேன். எனக்கு வந்து 52 தான் வருது. பட் நீங்க சால்வ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு 41.6 கரெக்டா வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னன்னா கொஸ்டின் வந்து ஆன்சர் வந்து நான் மாடிஃபை பண்ண போகிறேன். ஸோ அது வந்துச்சுன்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன் வந்து என்ன மென்ஷன் பண்ணுங்க. சரியா? கொஸ்டின் நம்பர் வந்து என்ன செகண்ட் a difference in compound interest under annual compounding and simple interest on certain sum at the rate of வந்து என்னன்னா interest in 2 years 144% of sum find the rate of interest per annum. இது ரெண்டு வேலை ஒண்ணு பண்ணலாம். சரியா? ஃபர்ஸ்ட் வே வந்து என்னன்னா நீங்க ஃபார்முலாவை வந்து நல்லா யூஸ் பண்ண தெரிஞ்சவங்கன்னா டைரக்டா ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். என்ன ஃபார்முலா அப்படின்னா ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சொல்லுவோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு என்ன வரும்? பிஎன்ஆர் பை வந்து என்ன 100. சரியா? இதை வந்து என்ன டைரக்டா யூஸ் பண்ணலாம். அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு அதே மாதிரி வந்து என்ன காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு ஒரு ஃபார்முலா வரும். என்ன வரும்? பி இன்ட்டு வந்து என்ன 1 பிளஸ் ஆர் பை 100
ஹோல் பவர் n மைனஸ் ஒன்னு வரும். அவங்க கொடுத்துருக்க என்னது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு அப்படியே இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் பண்ணலாம். ஸோ இது வந்து என்னன்னா ஒன் வே. செகண்ட் வே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கான வந்து என்னன்னா ஆப்ஷன் வச்சு போகுது. ஸோ செகண்ட் வே தான் பண்ண போறேன். இல்லை என்னன்னா ஏதாவது 4 ஆப்ஷன் இருக்குல்ல, நம்ம ஒரு லக்னாலே வந்து என்னன்னா 120% ஃபர்ஸ்ட் எடுப்போம்னு பண்ணுங்களேன். ஸோ 120% ஃபர்ஸ்ட் எடுத்து ட்ரை பண்ணுவோம். இப்போ என்ன மீனிங்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இன்டர்பிரேட் பண்ணிக்கலாம். அதாவது எக்ஸ்னு ஒரு சம் இருக்கு சரியா. இந்த எக்ஸ்ல இருந்து என்னன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து எடுக்கிறாங்க. அது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எடுக்கும்போது ஒரு வேல்யூ வரும்ல சரியா, அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்கான வேல்யூ. அதே மாதிரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து எடுக்காங்க, இதுக்கான ஒரு வேல்யூ வரும்ல. இது நான் எக்ஸ்னு வச்சுக்கிறேன், இது வந்து ஒய்னு வச்சுக்கிறேன். இந்த டிஃபரன்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலண்டா இருக்குன்னா அந்த 144% அதாவது 144% ஆஃப் சம்னா என்ன, இதுதான் வந்து சம் எக்ஸ். ஸோ அதுதான் வந்து என்ன, இது ஈக்குவலண்டா வர்ற மாதிரி நமக்கு வந்து என்னன்னா ஆப்ஷனை ட்ரை பண்ணணும் சரியா. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் இங்க ட்ரை பண்றேன் சரிங்களா, இங்க ட்ரை பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் 120% பண்றோம்ல, சம் வந்து என்ன பண்ணிக்கலாம் 100ன்னு வச்சுக்கோமா. ரைட், சம் வந்து என்ன 100ன்னு வச்சுக்கோம். இப்போ என்ன மீனிங்னா ரெண்டு வேலை பண்ணணும், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பண்ணணும், இன்னொன்று சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பண்ணணும். நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து ஈஸியா பண்ணிடலாம். அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எப்படி பண்ணுவோம், 100ல வந்து என்ன 120% எவ்வளவு, அதாவது 100ல வந்து என்னன்னா 120% கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன பண்ணலாம், அதாவது 10% வந்து நமக்கு டைரக்டா சொல்லிடலாம் 120 தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டா. அப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எத்தனை வருஷத்துக்கு, 2 வருஷத்துக்கு பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ப 2 வருஷத்துக்கு பண்ணனா 120 பிளஸ் வந்து 120 ரெண்டு வாட்டி ஆட் ஆகுங்க, என்ன இருக்கும் 240. ரைட், என்ன பண்ணிட்டோம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சோம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எப்படி கண்டுபிடிப்போம், ரெண்டு பேர் இருக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க. ஓகேவா, அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரெண்டு பேர்ல வந்து ஒன்னு ட்ரீ மெத்தட் இருக்கு, இன்னொன்னு நார்மலா பண்ற மெத்தட். ஸோ ட்ரீ மெத்தட் என்னன்னா, நார்மல் நீங்க ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா 100 இருக்கா, ஸோ இந்த 100ல வந்து என்னன்னா எனக்கு 120% 2 வருஷத்துக்கு, இது வந்து ஃபர்ஸ்ட் இயர்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து 100க்கு 120%னா எவ்வளோ 120 வரும். செகண்ட் இயருக்கு வந்து என்னன்னா அந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்ன இன்ட்ரெஸ்ட் வந்து 120 ஆகும். அடுத்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆடுனால இந்த 120ல 120% வந்து நான் பார்க்கணும். நான் 120ல 120% பார்த்தேன்னா எனக்கு எவ்வளவு வரும் அப்படின்னா 144 வரும் இல்லையா. நான் எல்லாத்தையும் கூட்டேன், இந்த 120 பிளஸ் 120 கூட்டினா எனக்கு எல்லாம் வரும் 240 வரும். அதோட பிளஸ் வந்து இந்த 144 வந்து ஆட் பண்ணு. ரைட்டா, இப்போ நான் ஆட் பண்ணேன்னா எனக்கு எவ்வளவு வரும்னா கூட்டினேன் அப்படின்னு வச்சுக்கேன். ஸோ எவ்வளவு வரும்னா 284 வருது சரியா. அவ்வளவுதான். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் கண்டுபிடிச்சோம், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சோம். இப்போ அதுக்கப்புறம் என்ன, ஸோ இந்த இடத்துல எழுதுறாங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எழுதிக்கலாம். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 384 வந்து கண்டுபிடிச்சோம் சரியா. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 240. இது ரெண்டையும் கழிங்களேன், ரெண்டையும் கழிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க இருந்து என்னன்னா 4 வரும். ஸோ இங்கே 4 வரும். அப்புறம் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 144 வருது. அவ்வளவுதான். நம்மளுக்கு என்ன மீன்னா 144 எதுக்கு ஈக்குவலண்டா இருக்கணும், இந்த 144 ஈக்குவலன் டு வந்து என்னன்னா 144% ஆஃப் சம், அதாவது 144% ஆஃப் சம். நம்மளோட சம் என்ன அப்படின்னா 100 எடுத்தோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த 144% ஆஃப் 100 வந்து எவ்வளோன்னு தெரியணும் சரியா. அந்த 100க்கு எப்படி பண்ணணும், டைரக்டா போட்டோம் 144. பட் இருந்தாலும் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து என்னன்னா 144/100 இன்ட்டு வந்து என்ன வரும் 100 வரும். ஸோ இந்த 100 அடி ஆயிரும், நம்மளுக்கு இருக்கிறது வந்து 144 சரியா. இப்போ என்னன்னா இதுக்கு இது வந்து ஈக்குவலா இருக்கா, அதனால இதுதான் வந்து ஆன்சர் சரியா. ஸோ 120% வந்து ஆன்சர். சரி, கொஸ்டின் நம்பர் வந்து என்னன்னா 3. ஸோ வாட் இஸ் த ஹைட் ஆஃப் த சாலிட் சிலிண்டர் whose radius வந்து என்ன 7 சென்டிமீட்டர் அண்ட் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து என்ன 1144 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு சொல்லிட்டாங்க. ஸோ பையன் வந்து யூஸ் பண்ண சொல்லிட்டாங்க. இப்ப சிலிண்டருக்கு சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா தெரிஞ்ச இந்த கொஸ்டின் வந்து அட்டன் பண்ணலாம். அந்த எக்ஸாம் டைம்ல நம்மளுக்கு அந்த வந்து என்னன்னா அந்த கொஸ்டின் அந்த ஃபார்முலா வந்து ஸ்ட்ரைக் ஆகணும் சரியா. இப்ப சிலிண்டரோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2πr இன்ட்டு ஹெச் பிளஸ் ஆர் சரியா. இதுதான் வந்து ஃபார்முலா. நீங்க ஏதாவது ஒரு இதுல வந்துட்டா ஷார்ட் கட்ஸ் மூலம் ஞாபகத்தில் வச்சுக்கேன். சிலிண்டர்னு வந்தாவே அது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இந்த ஃபார்முலா ஞாபகத்தில் வரணும். இப்போ என்ன போடுறோம், அப்படியே வந்து வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும். 1144. அப்புறம் என்ன சொல்லுவாங்க 2 இருக்கு இங்க 22 இன்ட்டு 7 வருமா. அடுத்து ஆறு வந்து என்ன சொல்லிருக்காங்க, ஆறு வந்து 7ன்னு சொல்லிட்டாங்க. ஹச் தான் வந்து நம்மளுக்கு கேட்டுருக்குது சரியா. ஆறு வந்து என்னன்னா 7. ரைட், இப்ப இந்த 7க்கும் இந்த 7க்கு வந்து என்னன்னா அடி ஆயிருமா. ரைட், இந்த 7க்கு 7க்கு அடி ஆயிரும். இப்ப என்ன ஆகும்னா 1144 தான் இருக்கும். ஸோ இந்த கீழே வந்து என்ன வரும் 2 இன்ட்டு 22 வரும் சரியா. இந்த 2 இன்ட்டு 22 வரும். இந்த சைடு என்ன இருக்கும் ஹச் பிளஸ் வந்து என்னன்னா 7 அப்படியே தான் இருக்கும். ரைட், அடுத்து என்ன பண்ணுவோம்னா நம்ம அடிச்சு பார்ப்போமே. இது என்ன 11 இருக்கலாம், ஒரு 11 11 2 11 22. இது வந்து என்னன்னா ஒரு 11 11 0 4 11 44. ரைட், இப்ப எப்படி இருக்குன்னா ஹச் பிளஸ் வந்து என்ன 7 சீக்குவல் டு வந்து என்னன்னா 104 வந்து என்ன 4 இருக்கும். ஏன்னா இங்க 2 இருக்குல்ல 4 ஆகும். இப்ப இதை நம்ம அடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4ஆல அடிச்சோம்னா நம்மளுக்கு என்ன வரும்னா தானாங்க வந்து 8 வரும், 2 வரும், 26 வரும். ரைட், இப்போ ஹச் பிளஸ் 7 சீக்குவல் டு 26 இருக்கா. இப்போ ஹச் சீக்குவல் டு இந்த 26 அப்படியே இருக்கட்டும். இந்த 7 வந்து இந்த சைடு போச்சுன்னா எவ்வளவு வரும் 19. ஸோ இதுதான் வந்து என்னன்னா ஆன்சர் சரியா. நான் கேட்டது 19 சென்டிமீட்டர் ஓடிக்கும். சரி, கொஸ்டின் நம்பர் வந்து என்னன்னா 4. மேன் ரோ வந்து என்னன்னா அப்ஸ்ட்ரீம் 15 கிலோமீட்டர் அண்ட் டவுன் ஸ்ட்ரீம் 18 கிலோமீட்டர். ஹி டேக்ஸ் வந்து என்ன 3 ஹவர்ஸ் ஈச் டைம் சொன்னாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
ஈச் டைம் சொல்றாங்க. அதாவது போகும்போது வந்து 3 மணி நேரம் இருக்குது. வரும்போதும் வந்து என்னன்னா 3 மணி நேரம் எடுக்குது. த ஸ்பீட் ஆஃப் த கரண்ட் கேட்டிருக்காங்கல்ல. நான் ஃபர்ஸ்ட் இத பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கான்செப்ட் மட்டும் சொல்லிடுறேன். சரிங்களா? அதாவது நம்ம எக்ஸ் அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்க. இது எத குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பீட் ஆஃப் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போட்ட குறிக்கும். சரியா? ஸ்பீட் ஆஃப் த போட். அடுத்து ஒய்ன்னு வச்சுக்கோங்களேன். இது என்ன மீனிங்னா ஸ்பீட் ஆஃப் வந்து ஸ்ட்ரீம குறிக்கும். ஸ்பீட் ஆஃப் ஸ்ட்ரீம குறிக்கும். ரைட். நம்மளுக்கு என்ன சொல்றாங்க? ஸ்பீட் ஆஃப் த கரண்ட் தான் கேட்டிருக்காங்க. இந்த ஸ்பீட் ஆஃப் த கரண்ட் இது என்னன்னா, ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம் ஆர் வந்து கரண்ட். 2ம் வந்து என்னன்னா ஒண்ணு தான். சரியா? இப்ப நம்ம ஒய் தான் கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு கொடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப் ஸ்ட்ரீம் அண்ட் டவுன் ஸ்ட்ரீம் குடுத்துருக்காங்க. ஸோ அப் ஸ்ட்ரீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து என்னன்னா, எஸ்யூ அப்படின்னு அப் ஸ்ட்ரீம்க்கான ஸ்பீட். சரியா? இது எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 15 கிலோமீட்டரா? ஸோ 15 கிலோமீட்டர் நம்மளுக்கு எவ்வளோ டைம் தரும்னா 3 ஹவர்ஸ் குடுத்துருக்காங்க. ரைட். இது எழுதிக்கலாம். அடுத்து டவுன் ஸ்ட்ரீம்க்கான இது குடுத்துருக்காங்க. எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 18 கிலோமீட்டர். அதே வந்து என்னன்னா, திரும்பி வரக்கான டைம் 3 ஏன்னா ஈச் டைம் சொல்லியிருக்கனால வந்து என்னன்னா 3 ஹவர்ஸ் ஒரு வாட்டிக்கு வந்து 3 மணி நேரம் ஆகும்னு வச்சுக்கலாம். இப்ப இதுக்கப்புறம் என்னன்னா, நம்ம டைரக்ட்டா ஃபார்முலா யூஸ் பண்ண வேண்டியது தான். சரியா? இந்த ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளுக்கு வந்து அப் ஸ்ட்ரீம், டவுன் ஸ்ட்ரீம் குடுத்துட்டு ஸ்பீட் ஆஃப் த போட் ஆர் ஸ்பீட் ஆஃப் த கரண்ட் கேட்டாங்கன்னா, அதுக்கு வந்து ஃபார்முலா இருக்கு. அதாவது இப்ப நீங்க ஸ்பீட் ஆஃப் த போட் கண்டுபிடிக்கணும்னா, அதுக்கான ஃபார்முலா என்ன சொல்லுவாங்கன்னா, 1/2 இஸ் ஈக்குவல் டூ ஸோ ஸ்பீட் ஆஃப் என்னன்னா டவுன் ஸ்ட்ரீம் பிளஸ் ஸ்பீட் ஆஃப் வந்து அப் ஸ்ட்ரீம். சரியா? நம்மளுக்கு இப்ப ஸ்பீட் ஆஃப் ஸ்ட்ரீம் ஆர் கரண்ட் கண்டுபிடிக்கணும். அதே தான் 1/2. ஆனா என்ன பண்ணுவேன்னா, ஸ்பீட் ஆஃப் தான் வந்து டவுன் ஸ்ட்ரீம் மைனஸ் வந்து ஸ்பீட் ஆஃப் அப் ஸ்ட்ரீம் போகும். சரி, இப்ப நம்மள கேட்கறது வந்து இதுதான் கேட்டிருக்கேன். அப்படியே வந்து நம்ம வேல்யூ வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதுதான். அதுக்கு முன்னாடி இந்த இத வந்து அடிச்சிடலாம்ல. இங்க வந்து 3 இருக்கு. இங்க வந்து 15 இருக்கு. அப்ப என்ன வரும்? இங்க வந்து 6 வருமா? ரைட். இங்க வந்து 3 இருக்கு. இங்க வந்து என்னன்னா 18 இருக்கு. அடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாரி 5 வரும். ரைட். சாரி நானே தப்பா போட்டேன். இங்க தான் வந்து என்னன்னா 6 வரும். ஸோ 1 3 3 6 3 18 வரும். இங்க 5 3 வந்து என்னன்னா 5 வரும். ரைட். இப்ப வந்தானா இது வந்து என்ன ஸ்பீட் வந்து என்னன்னா 5ன்னு இருக்கு. இந்த ஸ்பீட் வந்து 6ன்னு இருக்கா? அவ்வளவுதான். அப்படியே வந்து என்ன வேல்யூல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அதாவது 1/2 இருக்கு. ஸ்பீட் ஆஃப் வந்து டவுன் ஸ்ட்ரீம் எவ்வளோ? 6 இருக்கு. ஸ்பீட் ஆஃப் அப்ஸ்ட்ரீம் வந்து என்னன்னா 5 இருக்கு. அவ்வளவுதான். இதுல வந்து கொடுத்தீங்கன்னா 6 வந்து 5 போச்சுன்னா என்ன? 1 வரும். கீழ வந்து 2 இருக்கு. 1/2 வந்து என்ன அப்படின்னா கிலோமீட்டர் பர் ஹவர். சரியா? ஸ்பீட் ஆஃப் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரீம் ஆர் கரண்ட் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. சரி. கொஸ்டின் நம்பர் வந்து என்னன்னா 5. ரேடியஸ் ஆஃப் வந்து என்னன்னா ஹெமிஸ்பியர் வந்து என்னன்னா 21 சென்டிமீட்டர். இட்ஸ் வால்யூம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் சென்டிமீட்டர் கியூப் வில் பி. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? ஹெமிஸ்பியரோட வால்யூம் ஃபார்முலா தெரியணும். அதுதான் வந்து என்ன டைரக்டான கேள்வி. சரி. இப்ப வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா 2/3 வந்து என்னன்னா பை ஆர் கியூப். வால்யூம்க்கான ஃபார்முலா. சரி. இப்ப நம்ம வேல்யூ வந்து என்னன்னா அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதுதான். என்ன மீனிங்னா 2/3 இருக்கு. அடுத்து என்னன்னா பையோட வேல்யூ என்ன 22 இன்டு 7. அடுத்து R வந்து என்ன சொன்னீங்க? இங்க வந்து என்னன்னா 21 சென்டிமீட்டர். அப்ப என்ன மீனிங் அப்படின்னா 21 நான் 3 வாட்டி வந்து போடணும்னு அர்த்தம். சரி. 21 3 வாட்டி போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து என்னால அடிக்க முடியும். ஓரியில இருக்கு 3 வருமா? ரைட். 7 3 21 வரும். இங்க 3 இருக்கு. இங்க 3 வந்து அடியார். சரி ரிமைனிங் என்னென்ன இருக்கலாம் பாருங்க. இங்க 2 இன்டு 22 இருக்குல்ல. இந்த 2 இன்டு 22 அண்ட் வந்து என்ன மிச்சம் இருக்கு? 21 இன்டு 21 இருக்கு. ரைட். இப்ப இந்த 2 இன்டு 22 நான் அடிச்சு இது மல்டிப்ளை பண்ணா 44ன்னு வருமா? அதுக்கப்புறம் என்ன இருக்கு? 21 இன்டு 21 இருக்கு. ரைட். இப்ப இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு ஏதாவது ஒரு ஆன்சர் தான் வரப்போகுது. நான் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்றதுக்கு எனக்கு டைம் எடுக்கும். அந்த அளவுக்கு எனக்கு பொறுமை இல்ல. எனக்கு எக்ஸாமுக்கு வந்து ரொம்ப கம்மியான டைம் வேற இருக்கு. இப்ப நான் என்ன பண்ணணும்னா யூனிட் டிஜிட் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். இங்க 44 இருக்கு. இங்க 21 இருக்கு. இங்க 21 இருக்கா? அதாவது என்ன மீனிங்னா, சோ நான் 21 இன்டு 21 நான் மல்டிப்ளை பண்ணேன்னா, எனக்கு அந்த எண்ட் ஆஃப் இதுல என்ன வரும்? 1 தான் வரும். எப்படி பார்த்தாலும் அந்த லாஸ்ட் நான் கூட்டும்போது எனக்கு இந்த கடைசியில 1 தானே வரப்போகுது. அதோட நான் என்ன பண்ணேன், இந்த 1 இருக்கா? இந்த 1 எதால மல்டிப்ளை பண்ணுவேன்? 44ஆல மல்டிப்ளை பண்ணுவேன். நான் 1 44ஆல மல்டிப்ளை பண்ணா கண்டிப்பா அந்த யூனிட்ல என்னதான் வரும்? 4ன்னு தான் வந்தே ஆகணும். சரியா? புரியும்னு நினைக்கிறேன். இந்த 1 நான் 44ஆல மல்டிப்ளை பண்ணா லாஸ்ட் டிஜிட் ஓகேங்களா? இந்த எண்ட் ஆஃப் நான் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்றது அந்த கடைசியில 4ன்னு முடியும். இந்த 4ன்னு முடியுதுல, நம்ம ஆன்ஸர வந்து செக் பண்ணி பாருங்களேன். ஏதாவது கடைசி எண்டுல 4ன்னு இருக்கான்னு பாருங்க. இது மட்டும் தான் 4ன்னு இருக்கு. மிச்சம் எதுவுமே வந்து 4 இல்ல. அப்ப என்ன பண்ணலாம்? டைரக்ட்டா இதான் ஆன்ஸர்ன்னு போட்டு போயிடலாம். நீங்க எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்றதுக்கு பதிலா இந்த மாதிரி யூனிட் டிஜிட் எடுத்து பண்ணோம்னா, ஈஸியா வந்து என்னன்னா நம்மளுக்கு ஆன்ஸர் வந்து கொண்டு வந்துடலாம். சரிங்களா? அந்த மாதிரி தான் சில இதுல வந்து என்னன்னா ஆன்ஸர் அப்படிதான் குடுப்பாங்க. ஸோ யூனிட் டிஜிட்ட யூஸ் பண்ணி நம்மளுக்கு டக்குன்னு கொண்டு வர மாதிரி தான் வந்து குடுப்பாங்க. ஏன்னா டைம் வந்து 1 ஹவர்ஸ்க்குள்ள 100 கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணணும்னா, ஸோ உங்களுக்கே தெரியும். 100 கொஸ்டின் அட்டெண்ட் பண்றது 1 ஹவர்ல வந்து ரொம்ப கஷ்டமானது. சரியா? அதுவும் அதுல மேத்ஸ் இருக்கு, ரீசனிங் இருக்கு. இதெல்லாம் வந்து ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இது. ஸோ அதனால சொல்றேன். இந்த மாதிரி யூனிட் டிஜிட் வந்து யூஸ் பண்ணுங்க. சரி. கொஸ்டின் நம்பர் வந்து என்ன 6 இதுல என்ன சொல்றாங்கன்னா, எம் வந்து என்னன்னா கேன் டூ த பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 12னா சரி. அதே மாதிரி என் எவ்வளவு 24னா they begin together பட் எம் வந்து லீவ் த ஒர்க் 6 days பிஃபோர் த கம்ப்ளீஷன் ஆஃப் த ஒர்க் ஃபைண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் டு கம்ப்ளீட் த என்டையர் ஒர்க்னு சொல்றாங்கல்ல. சரி இப்ப நான் என்ன சொல்லுவேன்னா ஃபர்ஸ்ட் எவ்வளவு ஒர்க் பண்றாங்கன்னு நம்ம கண்டுபிடிச்சலாம். முதல்ல எம் இருக்கு. இங்க யார் இருக்காங்க? என் இருக்கா? சரி. இவங்க எவ்வளவு நாள்ல பண்ணுவாங்கன்னா 12 நாள்ல பண்ணுவாங்க. இவங்க வந்து 24. இப்ப இந்த 12க்கு 24 நான் எல்சிஎம் பண்றேன்னு வச்சுக்கோங்க. 12 இருக்கு. 24 இருக்கு. சரி சில பேர் டைரக்ட்டாவே 24 போட்டலாம். ஏன்னா 12 வந்து அதுல முடியும். பட் இருந்தாலும் வந்து இதையும் பண்ணிக்கங்க சரிங்களா? இப்ப நான் என்ன பண்ணுவேன் இந்த இடத்துல
ஸோ டானாவத்தில் வந்து என்னன்னா போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க என்ன பண்ணா டேரக்டா வந்து என்னன்னா ஆறில் போடலாமா. ஸோ 6 வந்து 12, 4 24 வரும். சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ண 2 போடுவேன். ஸோ 2 2 4 அவ்வளோதான். இதுக்கப்புறம் பண்ண முடியாது. அப்போ என்ன மீனிங்னா 6 × 4 ஸோ என்ன பண்ணும் 24 வரும். அவ்வளோ அப்போ 24 தான் எனக்கு தான் மொத்த ஒர்க். சரியா, இதுல டைரக்டா வந்து என்ன அப்படின்னா இங்க 12 இருக்கு. 12 எதனால பண்ணா 2ஆல பண்ண வரும். இங்க 24 1ஆல பண்ணா. அதாவது என்ன மீனிங்னா, அதாவது 12 பண்றான், இவ 24 பண்றான். சரியா, இப்ப மொத்த ஒர்க் 24 ஒர்க். நான் ஒரு நாள்ல 2 ஒர்க் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 2 ஒர்க்னு வச்சுக்கிறேன். இது வந்து ஒரு ஒர்க். சரியா, அதாவது ஒரு நாள்ல 2 ஒர்க் பண்ணா எம் வந்து 12 நாள்ல வந்து 24 ஒர்க் பண்ணிடுவான். என் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஒர்க் தான் பண்ணா 24 நாள்ல தான் வந்து 24 ஒர்க் பண்ணுவான். சரியா, இப்ப என்ன சொல்றாங்க, they began together பட் எம் வந்து லீவ் த ஒர்க் 6 நாளைக்கு முன்னாடி வந்து முடிக்கிறதுக்கு முன்னாடி போயிட்டான்னு சொல்றான். அப்ப அந்த 6 நாளைக்கு முன்னாடி அந்த 6 நாளைக்கு முன்னாடி போயிடுவாங்க. அந்த 6 நாள் யார் மட்டும் பார்ப்பான், என்ன மட்டும் தானே பார்ப்பான். அதானே. ஸோ என்ன வந்து என்னன்னா அந்த 6 நாள் தான் வந்து என்னன்னா பார்ப்பான். அப்ப என்ன மீனிங்னா, ஸோ 6 டேஸ் வந்து என்னன்னா அந்த டேஸ் வந்து நான் ஒர்க் யாரு தான் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன மட்டும் தான் வந்து என்னன்னா பண்ணணும். சரியா, அப்ப என்ன வந்து ஒன் டேல எவ்வளவு ஒர்க் பண்ணுவான், அதாவது ஒன் டேல வந்து என்னன்னா என்ன வந்து எவ்வளவு ஒர்க் ஒரு ஒர்க் தான் பண்ணுவான். அப்ப 6 நாள்ல வந்து எவ்வளவு ஒர்க் பண்ணியிருப்பான். ஸோ 6 ஒர்க் பண்ணியிருப்பானா, ரைட். இப்போ 6 ஒர்க் வந்து பண்ணியிருப்பான். நம்மளுக்கு மொத்த ஒர்க் எவ்வளவு பண்ணணும் 24 ஒர்க். ஸோ மொத்த ஒர்க் வந்து 24 ஒர்க். இதுல இந்த 6 ஒர்க்கை நான் கழிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு எவ்வளவு இருக்கு 18 ஒர்க் வந்து என்னன்னா நிக்குமா. ஓகே, இப்ப 18 ஒர்க் வந்து என்னன்னா நம்மளுக்கு இங்க இருக்கட்டும். சரியா, இப்ப இந்த 18 ஒர்க் தான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க 2 பேரும் சேர்ந்து படிக்கிறாங்க. இப்ப இவங்க ஒன் டேல வந்து என்னன்னா ஒன் டேல யாரு எம் கமா பிளஸ் என். சரியா, இந்த 2 பேருமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்றதுக்கான ஒர்க் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் டேல எம் பிளஸ் என் பண்றதுக்கான ஒர்க். ஒன் டேல எம் பிளஸ் என் வந்து என்ன எவ்வளவு ஒர்க் பண்ணுவாங்க 3 ஒர்க் பண்ணுவாங்களா. ரைட், இங்க பாருங்களேன். அதாவது இங்க ஒரு நாள்ல வந்து என்னன்னா எம் வந்து 2 ஒர்க் பண்ணுவான், என் வந்து ஒரு ஒர்க் பண்ணா. அப்ப ஒரு நாள்ல 2 பேரும் சேர்ந்து பண்ற ஒர்க் 3 ஒர்க். சரி, நம்மளுக்கு மொத்த ஒர்க் எவ்வளவு பண்ணணும், சரி ரிமைனிங் 18 ஒர்க் பண்ணணும். நான் 18 ஒர்க்கை நான் 3 நாள் அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அதாவது 3 ஒர்க் தான் பண்ணிருக்கேன் ஒரு நாள். நான் அந்த 18 ஒர்க்கை 3 நாள் அடிச்சுன்னா எவ்வளவு வரும். ஸோ கண்டிப்பா வந்து என்ன அப்படின்னு பார்த்தா மிச்சம் வந்து என்ன 6 வரும். ரைட், இப்போ என்னன்னா 6 டேஸ்ல வந்து என்னன்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த 18 ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க கேட்கறதுக்கு ஃபைண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் டு கம்ப்ளீட் என்டையர் ஒர்க். ஃபர்ஸ்ட் இந்த எண்ணு மட்டும் 6 நாள் பண்ணிருப்பாங்கல்ல, 6 டேஸ் இருக்கும். பிளஸ் இவங்க 2 பேரும் சேர்ந்து 6 நாள் ஒர்க் பண்ணிருப்பாங்க. அப்ப மொத்தத்தை கூட்டணும்னா நம்மளுக்கு 12 டேஸ். ஸோ இதுதான் வந்து என்னன்னா ஆன்சர். சரியா, ஓகே. கொஸ்டின் நம்பர் வந்து என்னன்னா 7. The population of the village 24,000 இருக்கு. It is expected to decrease by 4% the next year. Then what will be the population of the village next year கேட்டிருக்காங்க. இப்ப நம்மளுக்கு 24,000 பேர் வந்து என்னன்னா ஒரு வில்லேஜ்ல வந்து என்ன பாப்புலேஷன். சரி, அதாவது 24,000 பேர் வந்து என்ன இருக்காங்க. இது எவ்வளவு குறையுதுன்னா 4% குறையுது. சரியா, இப்ப 2 வேல வந்து என்னன்னா 4% கண்டுபிடிக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் வேக்குன்னு சொல்லிடுறேன். அதாவது 4% ஆஃப் வந்து என்ன 24,000 அப்படின்னு போடுவோம். ரைட்டா, இது எப்படி போகும் 4 பை வந்து என்னன்னா 100 போடுவோம். இன்ட்டு வந்து என்ன 24 வந்து என்னன்னா 1000. சரியா, இப்ப இதை அடிச்சோன்னு வச்சுக்கோங்க, இங்க 2 ஜீரோக்கும் வந்து என்ன இந்த 2 ஜீரோ அடி ஆகும். என்ன இருக்கு 4 × 240 வந்து இருக்கும். சரி, இது வந்து இருக்கட்டும். இன்னொரு வே என்னன்னா நம்ம டைரக்டா போலாம். அதாவது 24,000த்துல 10% எவ்வளவுன்னு சொல்லுவாங்க. இங்க ஒரு புள்ளி வச்சா போதும். அதாவது 200 400. அப்ப 1% கண்டுபிடிக்கணும், இன்னொரு புள்ளி வைக்க வேண்டியது. 2 ஸ்தானம் சொல்லி புள்ளி வச்சோம்னா நமக்கு 1% வரும். அதாவது 240 வரும். நம்மளுக்கு கேட்கறது எவ்வளவு 4%. இங்க 4ஆல மல்டிப்ளை பண்ணிருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி இங்க நான் 4ஆல மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா 240 நான் 4ஆல மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன வரும்னா 916 வரும். சரியா, அதே மாதிரி நீ 240 4ஆல மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு வந்து என்ன 960 வரும். இப்ப என்ன கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 4% வந்து என்ன டிக்ரீஸ் ஆகுன்னு சொல்லிட்டாங்க. அந்த பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப அந்த வேல்யூ வந்து அப்படியே போடும். அதாவது 24,000 இருக்கு. இந்த 24,000த்துல இருந்து 960 கழிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளவு வரும். ஸோ டைரக்டா போட்ட உடனே 23,040 வந்து என்ன 40 வரும். சரியா, இதுதான் வந்து என்ன ஆன்சர். இந்த 2 வேலை நீங்க கண்டுபிடிச்சிட்டு நம்ம வந்து என்னன்னா கழிச்சோம்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகே, கொஸ்டின் நம்பர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க 8. ஃபைண்ட் வந்து என்ன எல்சிஎம் ஆஃப் 2/5, 4/15, 6/25. இது இந்த மாதிரி வந்து என்னன்னா ஒரு பகுதி விகுதியில கொடுத்துட்டாங்கன்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னா ஒரு ஃபார்முலா இருக்கு. அதாவது எல்சிஎம் இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மேல என்ன பண்ணுவோம்னா எல்சிஎம் இன்டூ அந்த 2, 4, 6 வந்து கண்டுபிடிக்கணும். ஹெச்சிஎஃப் வந்து என்ன அப்படின்னா கீழே கண்டுபிடிக்க வேண்டியது. ஹெச்சிஎஃப் எவ்வளோ 5, 15, 25. ரைட்டா, சரி இப்ப நான் எல்சிஎம் எதுக்கு கண்டுபிடிக்கணும் 2, 4, 6. சரி 2, 4, 6. இதுல சில பேர் வந்து டைரக்டாவே வந்து என்ன கண்டுபிடிச்சான் எல்சிஎம் என்ன வரும்னா, பட் சில பேர் வந்து என்ன டானா ஊத்தல் ஃபாலோ பண்ணுவாங்க. நான் வந்து மோஸ்ட் ப்ரிஃபரா டானா தான் போட்டு விடுவேன். அதை வந்து பண்ணிடலாம். இப்ப நான் என்ன பண்ணுவேன் இந்த இடத்துல டானா ஊத்தல் போட்டா இங்க 2 வருமா. ஸோ 1 வரும், இங்க 2 வரும், 3 வரும். இதுக்கப்புறம் என்னால மல்டிப்ளை பண்ண முடியும். அப்ப அவ்வளவுதான். டைரக்டா என்ன 2 4 3 வந்து என்னன்னா 12. அப்ப எல்சிஎம் இதுக்கு என்ன வேல்யூனா 12ன்னு வருது. ரைட், எல்சிஎம் வந்து 12 வந்துருச்சு. அடுத்து நான் ஹெச்சிஎஃப் வந்து கண்டுபிடிக்கணும். ரைட், நான் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க 5, 15, 25 இருக்குல்ல, இதை வந்து சில பேர் ஈஸியா கண்டுபிடிப்பாங்க. எப்படின்னா இங்க 5 இருக்கா, இங்க 15 இருக்கு, இங்க வந்து 25 இருக்கு. ரைட்,
இத ஓர் 5 5ன்னு வரும். இது வந்து 3 5 5ன்னு வரும். இது வந்து 5 25 ரைட். இதுல ரெண்டுலயும் எல்லாத்துலயும் காமனா இருக்குது 5 இருக்கு, இங்க 5 இருக்கு, இங்க 5 இருக்கு. அப்ப வந்து HCF 5 அப்படின்னு போடலாம். இதுல சில பேர் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு வே இருக்கு. இந்த 3 வேல்யூ இருக்கு பாத்தீங்களா? இந்த 3 வேல்யூல பெரிய வேல்யூ என்ன இருக்கு? 25. அந்த வேல்யூ வந்து எடுத்துக்கங்க. சரி 25 அந்த இடத்துல எழுதிக்கலாம். ரைட்டா? எழுதிக்கிட்டு இப்ப என்ன பண்ணணும்னா, இந்த இதுக்கு அடுத்த வேல்யூ எடுங்க. ஸோ 15 இருக்கு. இத நான் வந்து என்னன்னா இந்த மாதிரி பண்ணும்போது, ஸோ இங்க வந்து என்னன்னா 1 வரும். இங்க வந்து என்னன்னா 15 வரும். மிச்சம் எவ்வளவு ரிமைனிங் இருக்கு? 10 இருக்கா? ரைட். இந்த 10 இருக்கா? இப்ப இந்த 15 என்ன பண்ணுங்கன்னா இந்த சைடு கொண்டு வந்துருங்க. இப்ப இது வந்து உள்ள வந்துரும். சரி இப்ப 10ன்னு வரும். இப்ப மிச்சம் ரிமைனிங் இருக்கு 5 இருக்கு. இப்ப இந்த 10 வந்து என்னன்னா உள்ள கொண்டு வந்துருங்க. ரைட். 10னா 2 10. 0 வந்துருச்சா? ஸோ 0 வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுன்னா இங்க 5 இருக்குல்ல. இந்த 5 வந்து என்ன பண்ணா நம்ம டிவிஷன் வச்சுக்கிட்டு மிச்சம் ரிமைனிங் இந்த 5 இருக்கு பாத்தீங்களா? அந்த 5 வந்து உள்ள கொண்டு வந்துரும். ரைட். 5 வச்சுட்டு இப்போ ஓர் 5 5 5 போட்டா நம்மளுக்கு வந்து 0 ஆயிடும். அப்ப என்ன மீனிங்னா HCF வந்து என்ன அப்படின்னா 5. ஏன் நான் 2 வே சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வே வந்து எப்படின்னா இந்த மாதிரி சின்ன நம்பர் கொடுத்தா டைரக்டா போடலாம். இப்ப யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துல வந்து ஒரு 600 இருக்கு. இந்த இடத்துல வந்து என்னன்னா ஒரு 200 750 இது வந்து என்னன்னா 825 அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நம்மளால டக்குன்னு மல்டிப்ளை பண்ண முடியும். அதுக்கு தான் சொல்றேன் இந்த மாதிரி போட்டீங்கன்னா ஆன்சர் வந்துச்சு. இந்த 2 வேல எந்த வே வந்து என்னன்னா யூஸ் பண்ணிக்கலாம். சரி இப்ப நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? ரெண்டுக்குமே வந்து என்ன பண்ணிட்டோம்னா எல்சிஎம் கண்டுபிடிச்சு HCF கண்டுபிடிச்சோம். அப்படியே வந்து வேல்யூ போட வேண்டியதான். எல்சிஎம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எல்சிஎம் வந்து வேல்யூ என்ன 12 இருக்கா ரைட். அடுத்து என்ன சொல்றாங்க HCF வேல்யூ வந்து 5 அவ்வளவுதான். டைரக்டா வந்து என்ன 12/5 இதுதான் நம்மளுக்கான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் வந்து 9. ஸோ என்ன சொல்றாங்க ரவி கேன் வந்து டெக்கரேட் அ வால் இன் 6 hours while அங்கிதா வந்து கேன் டெக்கரேட் சேம் வால் இன் 10 hours. ஹவு many ஹவர்ஸ்ல வில் தே டெக்கரேட் த வால் ஒர்க்கிங் சைமல்டேனியஸ்லி? சைமல்டேனியஸ்லினா 2 பேரும் சேர்ந்து பண்ண போறாங்கன்னு அர்த்தம். இப்போ இது 6 ஹவர்ஸ் இருக்கு இங்க 10 ஹவர்ஸ். ஹவர்ஸ்ல வந்து என்னன்னா சம்டைம் வந்து நம்மளுக்கு குழப்பி விட்டுரும். அதனால என்ன பண்ணா டேஸ்னு வச்சுக்கணும். ஸோ ரவி வந்து என்னன்னா இங்க இருக்காரு நான் எழுதுறேன். ஸோ ரவி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை 6 டேஸ்ல பண்றான்னு வச்சுக்கோங்க. அடுத்து அங்கிதா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 10 டேஸ்ல வந்து என்னன்னா ஒரு வாழை வந்து பண்ணுவோம். இப்போ ரெண்டுக்கும் வந்து நம்மளுக்கு மொத்த ஒர்க் டவுன் வந்து பண்ணணும் சரியா? இப்ப என்ன பண்ணுவோம் 6க்கும் 10க்கும் வந்து என்ன எல்சிஎம் பார்ப்போம் ரைட். 6க்கும் 10க்கும் எல்சிஎம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க வந்து 2ஆல பண்ணுமா ஸோ மூவி 2 6 2 10 வரும். இதுக்கப்புறம் நம்மளால பண்ண முடியும். அப்புறம் டேரக்டா என்ன பண்ணா மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இங்க வந்து என்ன 3 5 15 2 என்ன வரும் 30 வரும் ரைட். 30 வரும். இப்ப என்ன மீனிங்னா 30 ஒர்க்கு வந்து என்ன பண்ணணும். இப்ப நான் 6ஆல இது பண்ணனா என்ன எப்படி அடி ஆகும்? 30 வந்து 6ஆல அடி இது பண்ணணும்னு வச்சுக்கோங்க. 5ஆல ஆகுமா? 6 5 30 வரும். ஸோ 5 ஒர்க்கு. இவங்க வந்து 10ஆல இது பண்ணும்போது என்ன ஆகும்? 3ஆல இதாகும். ஸோ அதாவது என்ன மீனிங்னா இப்ப ரவி வந்து ஒரு நாளைக்கு 5 ஒர்க் பண்ணாங்கன்னா 6 நாள்ல 30 ஒர்க் பண்ணுவாங்க. அங்கிதா ஒரு நாளைக்கு 3 ஒர்க் பண்ணாங்கன்னா எவ்வளவு 10 நாள்ல 30 ஒர்க் பண்ணுவாங்க. சரி இப்ப நமக்கு இது கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப 2 பேரும் வந்து ஒர்க் பண்றாங்க. அதாவது ரவி பிளஸ் வந்து என்னன்னா ரவியும் அங்கிதாவும் வந்து என்ன பண்றாங்கன்னா சேர்ந்து ஒன் டே எவ்வளவு ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ ஒன் டேல இவங்க 2 பேரும் பண்ற ஒர்க் இங்க இருக்கு பாத்தீங்களா? ஸோ 5 ஒர்க் 3 ஒர்க் மொத்தத்தையும் கூட்டினா 8 ஒர்க் இருக்கு. இப்ப நம்மளுக்கு மொத்தம் எவ்வளவு ஒர்க் பண்ணணும்? 30 ஒர்க் வந்து பண்ணணும். ஓகேவா? உங்களுக்கு 30 ஒர்க் பண்ணணும். எவ்வளவு டேல பண்ணணும்? இதான் கேள்வி. ரைட்டா? இப்ப 30 வந்து என்னன்னா 80 போட்டோம்னு வச்சுக்கோங்க. இங்க கீழ அடிச்சுன்னா இது வந்து எக்ஸ்னு வச்சுக்கோங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா இதே தான் வரும். 30/8 வரும். இங்க எக்ஸ்ன்னு இருக்குமா? இப்ப பண்ணும்போது 4 8 8 என்ன வரும்? 3 24 வரும். ஸோ 3 24 வரும். அதுக்கப்புறம் வந்து என்னன்னா 6 இருக்கும். அப்படியே பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 3.75 வந்து என்ன வரும். ஸோ 3.75 தான் நம்மளுக்கு ஆன்சர் சரியா? ஸோ டைரக்டா ஆன்சர் வந்து பண்ணிடலாம். கொஸ்டின் நம்பர் வந்து 10 நம்மளோட இதுல வந்து கடைசி கொஸ்டின். A dealer marked the price of item 45% more than it cost by and sold it by allowing a discount of எவ்வளவு 20% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம். Find his profit percentage. இதுல என்னன்னா ஒரு வேல்யூ எடுத்துக்கலாம். நம்ம எப்பயுமே வந்து என்னன்னா காஸ்ட் பிரைஸ் எப்போ எதுல எடுக்கணும் 100 எடுப்போம். லைக் 100 வந்து என்ன காஸ்ட் பிரைஸ் ரைட்டா? இப்போ நான் 100 எடுத்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றான் மார்க்கெட் பிரைஸ் எவ்வளவுனா 45% மோர் தென். ஸோ இதுதான் வந்து என்னன்னா காஸ்ட் பிரைஸ். இப்போ மார்க்கெட் பிரைஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. எவ்வளவுனா காஸ்ட் பிரைஸை விட வந்து என்னன்னா எனக்கு இன்னும் 45% அதாவது இந்த 100ல 45% எவ்வளோ? 45% கண்டிப்பா வந்து 45 தானே. அப்ப 145 தான் வந்து மார்க்கெட் பிரைஸா? ரைட். இப்போ மார்க்கெட் பிரைஸ் எவ்வளோ 145. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா நான் சோல்ட் பண்றதுக்கு முன்னாடி டிஸ்கவுண்ட் வந்து 20% கொடுக்குறேன்னு சொன்னான். இப்போ இந்த 145ல வந்து என்ன 20% வந்து டிஸ்கவுண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம்? டைரக்டா பண்ற மாதிரி தான். 10% வந்து என்னன்னா இங்க ஒரு புள்ளி வைக்குமா? ஸோ அப்போ 14.5 வரும் ரைட். இப்போ 20% பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க 20% என்ன பண்ணியிருக்கேன் 2ஆல மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இங்க 2ஆல மல்டிப்ளை அப்போ 14.5 நான் 2ஆல வந்து மல்டிப்ளை பண்ணா எனக்கு டேரக்டா என்ன வரும்னா 29 வரும் ரைட். இப்போ 10% பண்ணா 20% வேல்யூ வந்து 29. ஏன்னா டிஸ்கவுண்ட்னா என்ன பண்ணுவோம் 145 145 ரூபாயில இருந்து 29 ரூபா கழிப்போம் சரியா? இப்ப 145ல இருந்து 29 ரூபா வந்து என்ன கழிப்போம். இது என்ன மீன்ஸ்னா டிஸ்கவுண்ட்டுக்கான இது சரி டிஸ்கவுண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான இது 145ல இருந்து 29 ரூபாய்க்கு நம்ம கழிச்சோம்னா 116 வரும். இப்ப என்னன்னா எனக்கு காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு இருக்குன்னா 100 ரூபா இருந்துச்சு சரியா? இப்ப செல்லிங் பிரைஸ் டிஸ்கவுண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு செல்லிங் பிரைஸ் எவ்வளவு 116 ரூபா இருக்கா? ரைட் 116 ரூபா. இப்ப எவ்வளவு கூடி இருக்கு பாருங்களேன். எவ்வளவு கூடி இருக்கா 16 ரூபா கூடி இருக்கு சரியா? இப்ப இந்த 16 வாட் பர்சன்ட் ஆஃப் வந்து என்னன்னா
நம்ம என்ன பண்ணிக்கணும் வாட் பர்சன்ட் ஆஃப் அந்த 100ல பார்க்கணும். இப்போ எப்படி பார்ப்போம்னா ஸோ 16/100 இன்ட்டு வந்து 100 வரும். இந்த 100 அடியாகும் டைரெக்டாக 16 வரும். நான் இங்கே டைரெக்டாக உங்களுக்கு சொல்லிடலாம். இது 116 இருக்கு, இங்கே 16 தான் வந்து பர்சன்டேஜ் டைரெக்டாக போட்டுன்னு சொல்லலாம். ஏன் அதை சொல்லலைன்னா இந்த மாதிரி ஏன் 16 வாட் பர்சன்டேஜ் 100 பண்ணணும்னா இப்போ இதே இது நம்ம காஸ்ட் ப்ரைஸ் 200 எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த வித டைரெக்டாக போட முடியாது. டைரெக்டாக 16 அப்படின்னு எடுக்கக்கூடாது. ஏன்னா 16 வந்து மொத்த கிடைச்ச வேல்யூ சரிங்களா, அந்த அந்த ரூபா வந்து நம்மளுக்கு கொடுத்தது. நீங்க பர்சன்டேஜ்ல பார்க்கணும்னா இந்த மாதிரி பண்ணாதான் வந்து நம்மளுக்கு பர்சன்டேஜ் வரும். சரியா புரியும் நினைக்கிறேன். இது ஆன்சர் 16% சரிங்களா. இந்த 10 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுமே வந்து என்னன்னா அவ்வளோ காம்ப்ளிகேட்டட் கிடையாது. பட் சில கொஸ்டின் நல்ல டைம் வந்து ரொம்பவே எடுத்து தான் வந்து என்ன சால்வ் பண்ற மாதிரி இருந்துச்சாங்க. அடிக்கடி வந்து இந்த கொஸ்டினை ரிப்பீட் பண்ணிட்டே இருங்க. அப்பதான் வந்து என்னன்னா 2024 எக்ஸாம் எழுதும்போது வந்து ஓரளவு நம்மளுக்கு வந்து என்னன்னா கான்செப்ட் கிளாரிட்டி வந்துச்சுன்னா டக்குனு வந்து ஆன்சர் பண்ணிடலாம். சரி அடுத்ததுல ரிமைனிங் இருக்கிற 11 வந்து 20 கொஸ்டின் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அப்கமிங் சீரிஸ்ல வந்து பார்க்கலாம் சரியா. அண்ட் நான் கொடுக்குற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்டுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.